Hello friends, welcome to Multi Educate channel. நாம இன்னைக்கு Google Sheetல multiple sheets நம்ம டேட்டா வச்சிருக்கோம். அது எல்லாமே சேர்த்து ஒரு ஷீட்ல கம்பைன் பண்ணனும் அப்படினா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா query ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ எப்படி யூஸ் பண்றது சொல்லி வாங்க பார்க்கலாம். இங்க sheet 1, sheet 2, sheet 3 பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான டீடைல்ஸ்லாம் வச்சிருக்கேன். சோ sheet 1, 2, 3 க்கும் பாத்தீங்கன்னா சேம் ஹெட்டிங் தான் இருக்கும். நேம், type 1, type 2, total states. sheet 1 லயும் அதேதான், sheet 3 லயும் அதேதான். ஓகேங்களா? எனக்கு இது எல்லாமே நான் சேர்த்து ஒரு ஷீட்ல மெர்ஜ் பண்ணனும். அதனால பிளஸ் சிம்பிள் இருக்குல, இன்னொரு ஷீட் வேணும். அதனால பிளஸ் சிம்பிள் கொடுக்கிறேன். நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஷீட் நேமை கன்சாலிடேட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷீட்ல எனக்கு ஹெட்டிங் சேமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை நம்ம காப்பி பேஸ்ட் அடிச்சுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்தேன் கீபோர்டில். கீபோர்ட்லேயே கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா கொடுக்க போகிறோம். ஸோ கன்சாலிடேட்டட் வந்துட்டேன். ஃபார்முலானவே என்ன வேணும்? ஈக்குவல் கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு கொரி QU டைப் பண்ணாவே வந்துருச்சு பாருங்கள். அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த 3 ஷீட் வேணும் இல்லையா? ஸோ அதை தான் நேம் கொடுக்க போகிறோம். எப்போவுமே ரீநேம் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எரரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் கொடுத்துட்டேன். கீபோர்டில் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. இந்த இடத்துல கர்சர் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி. ஸோ நேம் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்க்ளமேட்டரி கொடுக்கணும். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? ரேஞ்ச், எங்கேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் 1ல் போகிறேன். உங்களுக்கு ரேஞ்ச் தெரியல அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாவே தெரியும். செலக்ட் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு எது வேணும். ஓகேங்களா? உங்களுக்கு 37 ரோ வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை ஃப்யூச்சரில் நான் நிறைய ஆட் பண்ணும்போது எனக்கு தேவைன்னா நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். 37க்கு பதில் 1000 கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ எரர் வந்தது, ஏன்னா பாதிலே விட்டுட்டேன், அதனால் எரர் இருந்தது. ஸோ அந்த செல்லில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ஃபார்முலா ஷோ ஆகும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு 37க்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்? 1000 ரோன்னே கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. அகைன் எனக்கு இதே மாதிரி தானே வேணும், அதனால் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி. ஸோ நம்ம சேம் கொடுக்கும்போது ஏதாவது எரர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகுது. நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அந்த கலரே சேஞ்ச் வரும். ஸோ இப்போ ஷீட் 1க்கு பதில் நானே ஷீட் 2 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தேர்ட் ஒன் கொடுக்குறேன். ஸோ செமிகோலனை எடுத்துடலாம். ஷீட் 1க்கு பதில் இப்போ நம்ம என்ன தரப்போகிறோம்? ஷீட் 3. இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே வெவ்வேறு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட்டு டபுள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் இருக்கிற எல்லா காலமே நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? டபுள் கொட்டேஷன் இங்கே வந்துச்சு இந்த இடத்துல. ஸோ எல்லா காலமே எனக்கு செலக்ட் பண்ணணும். அதனால் செலக்ட் ஸ்டார் கொடுக்குறேன். ஸ்டார் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்டர் கொடுங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் தானே ஓப்பன் பண்ணேன். ஸோ க்ளோசிங் என்ன கொடுக்கணும்? கர்லி பிரேசஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் சின்ன மிஸ்டேக்னாலும் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்டர் கொடுங்க. ஸோ REF இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா டேட்டாஸும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்புனாலும் பாருங்களேன், ஈக்கு பதில் செலக்டில் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துறேன். என்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்கள், ஃபார்முலா ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா கூட நம்ம செக் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ நமக்கு வந்தாச்சு. ஸோ நமக்கு எல்லா டேட்டாஸும் வந்திருக்கும். பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா? ஸோ 22 வரைக்கும் வருது. மீதி எங்கே டேட்டாஸ் இருக்குது? ஏன்னா இங்கே பிளாங்க் எல்லாமே நமக்கு எடுத்திருக்கும். நீங்கள் வேணாலும் மூவ் பண்ணியே பார்த்துட்டு வரலாமா? பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு மறுபடியும் அகைன் டேட்டாஸ் வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா 1001லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. மறுபடியும் இன்னொன்றும் பார்க்கலாமா? இது 2000லேருந்து வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன? நம்ம செலக்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. பிளாங்க்கும் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு பிளாங்க் வேண்டாம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ கண்டிஷனாகவே என்ன பண்ணணும்? வேர். ஸோ ஸ்பெல்லிங்கை கரெக்டாக அடிச்சுக்கோங்க. வேர் எனக்கு என்ன வேண்டாம்? காலம் 1 வந்து நல்லா வேணாம். அதாவது இந்த இடத்துல எனக்கு நல்லா இருக்குன்னா அது எடுத்துக்கவே வேண்டாம்னு சொல்லலாம். ஸோ கேபிட்டல் C போடுங்க. காலம் 1. ஏன்னா அந்த ஸ்மால் c கொடுத்தீங்கன்னா கூட எரர் வரும். அதுவும் நான் காட்டுறேன். காலம் 1 இஸ் நாட் நல் சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், நமக்கு எல்லா டேட்டாஸும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. ஒன்று நல்லா இருந்தால் நமக்கு
அது இங்கே ஷோ பண்ணது. ஸோ கேபிட்டல் சிக்கு பதிலாக நான் இங்கே ஸ்மால் சி போடுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எரர் காட்டும். அதனால காலம் என்ன பண்ணுங்க, கேபிட்டல் சி போடுங்க. ஸோ அட் த சேம் டைம் எனக்கு ஆர்டர் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா காலம் 1 இஸ் நாட் நல், ஆர்டர் பை காலம் 2 கொடுத்துக்கலாமா. ஸோ காலம் 2. ஸோ இங்கே பார்த்தீங்களா காலம் 2ல் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. ஸோ இப்போ திடீர்னு ஷீட் 1ல் வேறு யாரோ இப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் நேம் கலான்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இந்த நம்ம புதுசாக ஆட் பண்ணதும் அதில் வந்திருக்குமா, வரும். ஏன்னா நம்ம இதில் இருக்கிற எல்லா டேட்டாஸ் நம்ம சின்னதாக ஒரு எடிட் பண்ணால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், கன்சாலிடேட்டடில் சேஞ்சஸும் வந்துடும். ஸோ இங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா. இங்கே எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னா கீபோர்டில் Ctrl F ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கலான்னு கொடுக்குறேன். இதோ பார்த்தீங்களா வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு சின்ன எடிட் பண்ணுற போதும் என்ன ஆகும், கன்சாலிடேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது எடிட் ஆகும். ஸோ கொரி ஃபங்க்ஷன் வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணும்போது நம்ம டேட்டாஸ்லாம் ஈஸியாக நம்ம வேறு யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் வசதியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.